சென்னை பூந்தமல்லி ராமானுஜக்கூட தெருவில் தனியாருக்கு சொந்தமான பெண்கள் விடுதி ஒன்று உள்ளது. இதன் அருகில் உள்ள குப்பை கொட்டும் இடத்தில் இருந்து அழுகுரல் சத்தம் கேட்டுள்ளது. அப்போது பூனைக்குட்டி கத்துவதாக நினைத்து அங்கு வசிக்கும் மக்கள் அலட்சியமாக இருந்துள்ளனர். பின்னர் இன்று காலை சத்தம் அதிகமானதை அடுத்து அந்த வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தபோது பிறந்து சில நாட்களே ஆன பெண் குழந்தை ஒன்று தொப்புள் கொடியுடன் துணி இல்லாமல் குப்பை தொட்டியில் எறும்புகள் உடலில் மொய்த்த நிலையில் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த யுவராணி என்ற பெண் உடனடியாக அந்த பகுதி மக்களின் உதவியுடன் குப்பை தொட்டியில் இருந்து பெண் குழந்தையை மீட்டு பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு அந்த குழந்தைக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக எழும்பூரில் உள்ள குழந்தைகள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது. மேலும் 2 தினங்களாக போராடி அதிர்ஷ்டவசமாக தப்பியதால் அந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டலட்சுமி என பெயர் சூட்டி யுவராணி மகிழ்ச்சி அடைந்தார். இந்த சம்பவம் குறித்து பூந்தமல்லி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து குழந்தையை வீசி சென்ற நபர்கள் யார் என விசாரித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மீதான கலால் வரியை நீக்கிட வேண்டும், வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், அம்பானி, அதானி உள்ளிட்ட குழும நிறுவனங்களின் செல்வ குவிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முட்டுக்காடு ஊராட்சியில் அடங்கிய 29 தெருக்களில் 4,29,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருப்போரூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவருமான இதயவர்மன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி சாலை அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்தார். சென்னை எண்ணூர் அணை சிவகாமி நகர் பகுதியில் எண்ணூர் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இருவரை சோதனை செய்ததில் 200 கிலோ குட்கா பொருள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் எண்ணூரை சேர்ந்த வீரையா மற்றும் கொடுங்கியூரை சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது. பின்னர் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த குட்கா பொருளை பறிமுதல் செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய இருவரை எண்ணூர் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து டீசல் கடத்தப்படுவதாக எஸ்பி ஹர்ஷ் சிங்கிற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் தனிப்படை பிரிவு போலீசார் நாகை மாவட்டம் நாகூர் அருகே வெட்டாறு பாலம் அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது காரைக்காலில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்த மினி லோடு வேனை நிறுத்தி சோதனை செய்ததில் 600 லிட்டர் டீசல் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 600 லிட்டர் டீசல் மற்றும் மினி வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட சென்னையை சேர்ந்த ராமன், நாகூரை சேர்ந்த ராமச்சந்திரன், பூதங்குடியை சேர்ந்த ஐயப்பன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூரில் இந்தியா கூட்டணி சார்பில் தேர்தல் பொதுக்கூட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, பாஜக 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாடு தோற்றுவிடும், அவர்களது வெற்றி இந்தியாவின் தோல்வியாக அமையும் என்று தெரிவித்தார். முன்னதாக பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் கழக வேட்பாளர் கனிமொழியை எதிர்த்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட தயாரா என சவால் விடுத்தார். கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டன. நான் சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு, உனக்கு தைரியம் திராணி இருந்தா எங்க பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவை எதிர்த்து நீ நிற்பதற்கு தயாரா இருக்கியா? முன்னிட்டு நீ டெபாசிட் வாங்கிட்டானா நாங்க அரசியல் விட்டு போயிடுறோம். இல்ல காக்க நின்னா உனக்கு டெபாசிட் உங்க தமிழ்நாட்டிலே நீ இல்லைங்கிற நிலையை உருவாக்கக்கூடிய பணிகளை எங்களுடைய இயக்கத்தினுடைய சகோதரர்கள் செய்வார்கள். பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது தமிழிலே பேசுகின்ற போது அவன் சொல்கிறான் இந்தியில பேசுங்கிறான். உடனே என்ன சொல்றான், எனக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ் தான் பேசுவேன். யார் சொல்ற? அடிதான் பாருங்க, பார்லிமெண்ட் அடி, எனக்கு தமிழ் தான் அப்படின்னு பேசினாங்க. இந்த இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என்று பிஜேபி கனவு காண்பிட்டு சில மந்திரிகளை அமலாக்கத்துறை, இது இன்கம் டாக்ஸ், அதுக்கப்புறம் சிஏஏ இப்படி போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க.
ஒரு கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு ஓட பார்க்க முடியாத என்ற சவாலை நாங்கள் விடுகின்றோம். என் மேலே அமலாக்கத்துறை இருக்கு, கேஸ் இருக்கு. என்ன பண்ணிவிட என்ன பண்ணிவிடுவான்னு கேட்க ஒன்னும் நடக்காது. அந்த வகையிலே தைரியமாக தேர்தல் களத்தை சந்திப்போம். எதிரிகளாக நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளரையும் பிஜேபி வேட்பாளரும் டெபாசிட் இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டத்திற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வீரத்தோடு செல்லுங்கள். களத்தை அமைப்போம். எல்லா களத்திலும் வெற்றி பெறுவோம். எந்த நிலை வந்தாலும் உங்களோடு தோளோடு நிற்கின்ற சகோதரராக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருவாரூர் மையப்பகுதியில் புதிதாக பேருந்து நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் நகராட்சி மூலம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்திற்கு சிரமம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வர்த்தகர்கள் கோரிக்கையின்படி நகராட்சியினர் காவல்துறையினருடன் போக்குவரத்து சரி செய்வது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் திருவாரூர் வர்த்தக சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் 1 வருடத்திற்கு நடைபெறும் என்பதால் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி வர்த்தகர்கள் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வழித்தடங்கள் பற்றி குறிப்புகள் வெளியிடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் திருவள்ளூர் நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவரது மகள் பிரியதர்ஷினி ராசிபுரம் தபால் நிலைய ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் பட்டணத்தை நோக்கி ஒரு வழி பாதையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது தலைக்கவசம் மற்றும் கர்ச்சிப்பால் முகத்தை கட்டிக்கொண்டு 2 இளைஞர்கள் பிரியதர்ஷினியை பின்தொடர்ந்து வந்துள்ளனர். பின்னர் ராசிபுரம் கிழக்கு தெரு அருகே சென்று கொண்டிருந்தபோது அவர்கள் திடீரென்று பிரியதர்ஷினி கழுத்தில் அணிந்திருந்த 1 சவரன் தங்க செயினை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒருத்தன் ஹெல்மெட் போட்டிருந்தான், இன்னொருத்தன் மாஸ்க் கட்டியிருந்தான். பிரச்சனைல செயின் பிச்சுட்டு போயிட்டானுங்க. அப்படியே அந்த இடத்துல நான் சேஸ் பண்ணிட்டே வந்தேன். இந்த இடத்துல என்னால் இங்கே பெரியசாமி கடைக்கிட்ட வந்தோடனே என்னால் சேஸ் பண்ண முடியல. அதுக்கு மேலே நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். பைக்கில் நம்பர் பிளேட் இல்லை, பிளாக் கலர் பைக். 2 பேருமே வயசு பசங்க ரெட் ஷர்ட் தான் போட்டிருந்தாங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தாயம்பாளையம் கண்டியன் கோவில் பகுதியில் வடிவேலன் என்பவர் வசித்து வருகிறார். இவர் கடந்த 4ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் வீட்டின் கதவை உடைத்து 10 சவரன் நகை, பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதனையடுத்து தனிப்படை போலீசார் அவினாசிபாளையம் சுங்கம் பகுதியில் வாகன தணிக்கை செய்தபோது சந்தேகத்திற்கு இடமான நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மணிமாது என்பதும் அவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. மேலும் அவினாசி பாளையத்திலும் காமநாயக்கன் பாளையத்திலும் வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனங்களையும் திருடியது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 60,000 ரூபாய் ரொக்கம், 10 சவரன் நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை மீட்டதுடன் அவரை கைது செய்து பல்லடம் கிளை சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மருதப்பட்டியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சந்திரன். இவரது மனைவி ஊருக்கு சென்ற நிலையில் வீட்டில் தனியாக 2 வார காலமாக இருந்துள்ளார். நிலையில் அவர் அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமிக்கு சாக்லேட் வாங்கிக் கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். தொடர்ந்து சந்திரனிடம் விசாரணை செய்ததில் 2 வார காலத்தில் மேலும் இதேபோல் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து சந்திரனை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரையிலிருந்து 15 நபர்களுடன் தேனியை நோக்கி சென்று கொண்டிருந்த வேன் குன்னூர் பாலம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக சாலையின் குறுக்கே இருசக்கர வாகனம் ஒன்று வந்துள்ளது. இதனால் இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க வேன் ஓட்டுநர் பிரேக் பிடித்தபோது கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலை நடுவே இருந்த தடுப்புகளை தாண்டி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணித்த 15 நபர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனையடுத்து அவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஒன்றிய அரசு ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றாததை கண்டித்தும் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் தூத்துக்குடியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி துறைமுகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் துறைமுக ஊழியர்கள் ஒன்றிய அரசு மற்றும் துறைமுக நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். துறைமுக ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக சரக்குகள் ஏற்றி இறக்கும் பணி மற்றும் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. தொழிலாளர் விரோத விவசாய விரோத கொள்கைகளை கண்டித்து அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்றைய தினம் நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் டெல்லியில் முற்றுகையிட்டிருக்கிற நேரத்தில் நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் கிராமப்புற பந்து போராட்டமும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் விவசாயிகள் பங்கேற்கிற மறியல் போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துறைமுகத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு பல்வேறு நியாயமான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிற நிலையில் தூத்துக்குடி துறைமுகத்தில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த வேலை நிறுத்தத்தில் முழுமையாக பங்கேற்றிருக்கிறோம். தூத்துக்குடி துறைமுகத்தில் 100% வேலை நிறுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரக்கு ஏற்றி இறக்கும் பணிகள், போக்குவரத்து பணிகள் முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கின்றன. இதனால் நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. துறைமுக தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 1/1/2022 முதல் வழங்க வேண்டிய புதிய ஊதிய ஒப்பந்தம் 25 மாத காலமாக நிலுவையில் இருக்கிறது. ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை முறையாக நடத்தி தொழிலாளிகளுடைய ஊதிய உயர்வு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக இழுத்தடிக்கிற போக்கை, பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிற போக்கை ஒன்றிய அரசாங்கம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. உடனடியாக துறைமுக தொழிலாளிகளுடைய ஊதிய உயர்வு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். திருப்பதி மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்காவில் பல்வேறு வகையான வனவிலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வனவிலங்கு பூங்காவிற்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் பூங்காவில் சிங்கங்களை பராமரிக்கும் பகுதிக்குள் திடீரென்று ஏறி குதித்த ஒரு நபரை அந்த பகுதியில் உலாவிய சிங்கம் ஒன்று தாக்கி கடித்து குதறியது. இதனை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பார்த்து சத்தம் போட்டு சிங்கத்தை விரட்ட முயன்றனர். ஆனால் அதற்குள் அவரை சிங்கம் கடித்து குதறி கொன்றுவிட்டது. இதனையடுத்து உயிரியல் பூங்கா அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் சிங்கத்தை அங்கிருந்து கூண்டுக்குள் விரட்டிவிட்டு அவருடைய உடலை மீட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற திருப்பதி போலீசார் அவருடைய உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பிரகலாதா குப்தா என்பது தெரியவந்தது. மேலும் எதற்காக அவர் சிங்கங்கள் வசிக்கும் பகுதிக்குள் இறங்கினார் என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவையொட்டி பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிடும் வகையில் முருக பக்தர்கள் சார்பில் புதுக்குளத்தில் சிறப்பு அன்னதான கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா திருச்செந்தூர் கோட்டாட்சியர் குருச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மாசானமுத்து, ராஜகோபால், பொன்பாண்டிதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. வட்டத் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும், தமிழக அரசு நிறுத்தி வைத்துள்ள சரண் விடுப்பு உள்ளிட்ட பண பலன்களை மீண்டும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மேற்கு மாவட்டம் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் விருதாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேற்கு மாவட்ட புதிய தலைவராக ராஜேந்திரன், மாவட்ட செயலாளராக ராஜா, மாவட்ட பொருளாளராக சீனுவாசன், கௌரவ தலைவராக பாஸ்கர், மாவட்ட ஆலோசகராக கருணாகரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு மாநில தலைவர் வெங்கடேசன் சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார். தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவராக அண்ணன் ராஜேந்திரன் அவர்களும், மாவட்ட செயலாளராக அண்ணன் ராஜா அவர்களும், மாவட்ட பொருளாளராக அண்ணன் சீனிவாசன் அவர்களும் தலைமை நிர்வாகத்தின் சார்பில் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த கூட்டத்தில் வெல்டிங் தொழில் செய்யும் அனைத்து மக்களின் முன்னேற்றத்தை பாதிப்படைய செய்யும் மின்சார விலையேற்றத்தை நாங்கள் முழுமையாக ஏற்கவில்லை.
எங்களின் மூல பொருளாக விளங்குகின்ற இரும்பு பொருளையும் தினம் தினம் விலையேற்றம் செய்வதால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்படைகிறது. ஆகவே இந்த மத்திய மாநில அரசுகள் எங்கள் வெல்டிங் சமுதாய மக்களை முழுமையாக வஞ்சிக்கின்றன. மக்களின் முன்னேற்றத்திற்காக, எங்கள் சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்காக எங்களை அழைத்து எங்களின் கோரிக்கைகளை இந்த மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றப்பட வேண்டும். டெல்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளை ஆதரித்தும் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரியும் தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காவிரி பாலத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் பின்னர் விடுவித்தனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி ரயில் நிலையத்தில் திடீரென 25க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஐயாக்கண்ணு தலைமையில் தஞ்சை செல்லும் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் மாரெட்டியப்பட்டி அருகே கண்டக்கோட்டை கிராமத்தில் கல்குவாரி அமைப்பது தொடர்பாக மாரெட்டியப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் வள்ளிக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கல்குவாரி அமைப்பது தொடர்பாக புரொஜெக்டர் ஒளித்திரை மூலம் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது கூட்டத்தில் ஒரு தரப்பு விவசாயிகள் குவாரி அமைப்பதற்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த நெய்க்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள பழமையான ஹைகோர்ட் பத்ரகாளி அம்மன் கோவிலில் குடமுழக்கு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொள்ள நெய்க்காரப்பட்டியில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு கோவில் நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். இந்த அழைப்பை ஏற்று இஸ்லாமிய மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் சீர்வரிசையுடன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். மேலும் இஸ்லாமிய இளைஞர்கள் நடத்தி வரும் காயிதமில்லத் நற்பணி அமைப்பு சார்பில் கோவிலுக்கு மரத்தாலான பீரோவை அன்பளிப்பாக வழங்கினர். கோவில் குடமுழுக்கு விழாவில் சமூக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்து கொண்டாடினர். இன்று 15/2/24 அதிகாலை 6:30 மணி அளவில் எங்கள் ஊர் பெரியகலைமுத்தூரில் ஐகோர்ட் காளியம்மன் என்ற பிரசித்த பெற்ற கோயில் கும்பாபிஷேகத்தில் நடைபெற்றது. அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு எங்கள் ஜமாத்தாருக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அவர்களை கண்ணியப்படுத்தும் நோக்கோடு இன்று நாங்கள் ஜமாத்தார்கள் அனைவரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போய் அவர்களை நல்ல முறையில் கண்ணியப்படுத்தி அவருடைய அவருடைய விழா சிறப்படை செய்ய எல்லா வகையிலும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம். என்றென்றும் சுமார் இந்த காலந்தொட்டு இந்த பெரியகலைமுத்தூர் ஊர் என்று தொடங்கியதோ அன்று முதல் நாங்கள் ஒரே தொப்புள் கொடி உறவுகளாக, நாங்கள் அண்ணன் தம்பிகளாக அவர்கள் நடத்தும் எல்லா விழாவிலும் நாங்களும் பங்கு கொள்வோம். எங்கள் விழாவில் அவர்களையும் சேர்த்து சிறப்படை செய்வோம். அதுபோல இன்று நடைபெற்ற இவ்விழாவும் போல என்றென்றும் எங்களுக்குள் எந்த விதமான மன வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ அந்த ஐகோர்ட் காளியம்மனும் சரி எங்களது இதான அல்லாவின் அருள்கொடையால் என்றென்றும் நாங்கள் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று இதன் மூலம் உறுதி கூறிக்கொள்கிறோம். கோவை மாவட்டத்தில் ஆனைக்கட்டி, தடாகம், பேரூர், மருதமலை, போலுவாம்பட்டி, மதுக்கரை ஆகிய பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகளவு காணப்படுகிறது. குறிப்பாக மக்கள் அதிகம் செல்லும் மருதமலை முருகன் கோவிலிலும் அணுவாவி முருகன் கோவிலிலும் காட்டு யானைகள், சிறுத்தை ஆகியவை அடிக்கடி தென்படுகின்றன. இந்நிலையில் மருதமலை கோவிலுக்கு செல்லும் பாதையில் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டதால் பக்தர்களுக்கு வனத்துறையினர் நேர கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். அதன்படி கோவிலுக்கு நடந்து செல்வதற்கும் இருசக்கர வாகனங்களில் செல்வதற்கும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும், கார் மற்றும் பேருந்துகளில் செல்ல காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரையிலும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
தமிழகம் முழுவதும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கல்விக் கடன் மேளா நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கல்விக் கடன் மேளா மாநகராட்சி தொங்கு பூங்கா பல்நோக்கு அரங்கில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் உள்ள 44 வங்கிகள் கலந்து கொண்டது. இதில் 394 மாணவ மாணவிகளுக்கு 14.47 கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக் கடன் வழங்கப்பட்டது. அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் இதுபோன்ற முகாம்களை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் வாழ்வில் மென்மேலும் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இன்று சேலம் மாவட்டத்தில் கல்வி கடன் மேளா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மேளால கடந்த டிசம்பர் மாதம் வரை 2200 பேருக்கு நம்ம கல்வி கடன் ஒரு 70 கோடி மதிப்பில் வழங்கியிருக்கிறோம். இன்னைக்கு நடக்கிற மேளால மட்டும் ஒரு 400 பேருக்கு ஒரு 70 கோடி மதிப்பில் கல்வி கடன் வழங்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இந்த மேளா தொடரும். அதில் இன்னும் ஒரு 200 பேருக்கு கொடுக்கக்கூடும் என்று நம்புகிறேன். மேடம், கர்நாடகாவில் குரங்கு காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. குறிப்பாக சேலம் மாவட்டம் ஒட்டி எல்லை பகுதியில் இருக்கு கொளத்தூர், கோவிந்தப்படி, எந்த மாதிரியான கேம்புகள் அமைத்து அந்த வைரஸ் நம்மளுடைய டிடிஎல்த் மூலமா இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. நம்ம ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாரையும் யாருன்னு மானிட்டர் பண்ணி அவங்க செக்கிங் பண்ணிட்டோம். இந்த ஏற்காடு தீ தடுப்புக்கு இது மாதிரியான விழிப்புணர்வு, தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்குறோங்க. அதுக்கும் ஒரு செக் போஸ்ட்ல எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எடுத்துடக்கூடாதுங்கிறதையும் நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர் மூலமா நிறைய இடத்துல தண்ணி தொட்டி வச்சிட்டு இருக்காங்க. குறைஞ்சிடும். திருப்பூர் மங்கலம் சாலையில் செயல்பட்டு வரும் திருப்பூர் குமரன் மகளிர் கலைக் கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்குள்ள ஆடை வடிவமைப்பு துறையின் சார்பில் ஃபேஷன் எக்ஸலெட் 2024 எனும் ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் 3ஆம் ஆண்டு ஆடை வடிவமைப்பு துறை மாணவிகள் 12 குழுக்களாக பிரிந்து புதுவிதமான ரெட்ரோ ஃபேஷன், எத்னிக் ஃபியூஷன், ஃபேப்ரிக் மேனிபுலேஷன், ரெட் கார்பெட் என்ற தலைப்புகளில் ஆடைகளை வடிவமைத்து காட்சிப்படுத்தினர். இதில் ஆடை வடிவமைப்பு துறை பேராசிரியரும் துறை தலைவருமான கற்பகம் சின்னம்மாள் நடுவராக இருந்து சிறந்த ஆடை வடிவமைப்பாளர்களை தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ராமநாதபுரம் மாவட்ட காவிரி வைகை கிருதுமால் குண்டாறு இணைப்பு கால்வாய் பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை பானமான கல் இறக்க தமிழக அரசு அனுமதி வழங்க கோரி பனைமர தொழிலாளர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு பேரணி மற்றும் மாநாடு நடைபெற்றது. பேரணியானது பரமக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி கோஷங்கள் எழுப்பி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நாடார் திருமண மண்டபத்தில் நிறைவுற்றது. பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பனைமர தொழிலாளர்கள் கூட்டமைப்பினர் மற்றும் பனை தொழிலாளர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மதுரை 4 வழி குறுக்கு சாலை அருகே தனியார் காற்றாலைக்கு சொந்தமான கிரேனுடன் கூடிய கனரக லாரி ஒன்று வந்து கொண்டிருந்துள்ளது. அப்போது திடீரென லாரி தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை கண்ட ஓட்டுநர் லாரியை விட்டு கீழே இறங்கி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் அதற்குள் தீ மளமளவென லாரி முழுவதும் பரவ துவங்கியது. பின்னர் லாரி ஓட்டுநர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் லாரியில் பரவிய தீயை கடுமையாக போராடி அணைத்தனர். இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிரேன் மற்றும் லாரி முற்றிலுமாக தீயில் எரிந்து நாசமானது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒட்டப்பிடாரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் மாசி மாதம் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த தேர் திருவிழாவின் இறுதி நாளில் திருத்தேர் திருவிழாவின் இறுதியாக வரும் 23ஆம் தேதி திருப்போரூர் ஆதி திராவிடர் பகுதி மக்கள் வசிக்கும் படவட்டம்மன் கோவில் தெரு பகுதிக்கு 400 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி முருகர் உற்சவம் தேர் வர உள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதையடுத்து மாமல்லபுரம் டிஎஸ்பி ரவி அபிராம் தலைமையில் அனைத்து சமூகத்தினர் ஆலோசனைக் கூட்டம் திருப்போரூர் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆலத்தூர், தண்டலம், பூந்தண்டலம், திருப்போரூர் மற்றும் ஆதிதிராவிடர் பகுதி மக்கள் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினரும் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அருகே உள்ள அடைச்சாணி பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவரது மனைவி கணேசம்மாள். இவருக்கும் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து முருகன் கணேசம்மாளை பலமுறை எச்சரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கணேசம்மாள் மற்றும் அவரது கள்ளக்காதலன் முத்து ஆகியோர் முருகனை கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளனர். இது தொடர்பாக முருகன் அளித்த புகாரின் பேரில் கணேசம்மாளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்த நிலையில் அவர் ஜாமீனில் வெளிவந்து
முருகனை மீண்டும் மிரட்டியுள்ளார். இதனால் ஆவேசமடைந்த முருகன் கடந்த 2017ஆம் ஆண்டு கணேசம்மாளை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இதுகுறித்த வழக்கு தென்காசி கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மனைவியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த முருகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தென்காசி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி அனுராதா உத்தரவு பிறப்பித்தார். தருமபுரி அடுத்த சோகத்தூர் கூட்ரோடு மற்றும் குண்டல்பட்டியில் கிருஷ்ணகிரி தருமபுரி தேசிய நெடுஞ்சாலை அருகே பல்வேறு கடைகள் உள்ளன. இந்நிலையில் நள்ளிரவில் மருந்தகம், ஆக்ரோ சர்வீஸ் மற்றும் இ சேவை மையம் உள்ளிட்ட 8 கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் காலை வழக்கம் போல் கடை திறக்க வந்த கடை உரிமையாளர்கள் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து இதுகுறித்து மதிக்கோன் பாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.